2 நாட்களாக கோகுலாஷ்டமி மிக சிறப்பாக ஸ்ரீவசத்தில் கொண்டாடின்னு இருக்கோம். நேத்திக்கு கோகுலத்தில் நடந்த நிகழ்ச்சிகளெல்லாம் பார்த்து ரொம்ப பரவசமாக இருக்கும். இன்றைக்கி 2வது நாளாக உங்களை எல்லாரையும் பிருந்தாவனத்துக்கு கூட்டின்னு போகிறோம். முதல் நிகழ்ச்சியாக நம்ம ஸ்ரீவத்சவாசிகள் சில பேர் ரொம்ப நன்னா பாடுவா. ஆனால் அவள்லாம் வெளியில் தைரியமாக பாடமாட்டாள். கிருஷ்ணர் பக்தியில் உருகி உருகி ஆற்றுக்குள்ளேயே பாடுறவா. அவளெல்லாம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இன்றைக்கி வெளியில் ஐஷன் இன்றைக்கி இங்கே பாட வச்சுருக்கேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டு ரொம்ப தேவை. அவளுக்கெல்லாம் அவளை என்கரேஜ் பண்ணுங்கோ, நிறைய கைத்தட்டுங்கோ, அடிக்கடி நம்மளோட சேர்ந்து பாடணுங்கிறத நிச்சயமாக அவளுக்கெல்லாம் நீங்கள் சொல்லணும். அதுக்கப்புறம் நடக்க போகிற நிகழ்ச்சியெல்லாம் நான் அப்பப்போ உங்களுக்கு என்ன பண்ண போகிறோங்கிறத விளக்கமாக சொல்கிறேன். முதல்ல இந்த நிகழ்ச்சியை துவக்கிறதுக்கு நம்மளுடைய கௌரி ராமசுவாமி மிகப்பெரிய கைத்தட்டலுடன் அவர்களை வரவேற்போம். கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு நீ சர்ஜரிக்காக போயிருந்தா. அப்போ தான் ரொம்ப பயந்தா, என்னால் பாட முடியாதுன்னு. கிருஷ்ணரை நினச்சிக்கோ, நீ நன்னா பாடுவேன்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி அந்த தைரியத்தில் தான் உங்களுக்கு முன்னாடி முதல்ல அவள் தான் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்க போகிறா. எல்லாரும் அனுபவித்து கிருஷ்ண பக்தியில் தெளித்து இன்றைக்கி சந்தோஷமாக திரும்பலாம். தேங்க்யூ. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. இது ஒரு மலையாள பாட்டு. அது கிருஷ்ணரை டிஸ்கிரைப் பண்ணி, அம்பாடி வீட்டில் இருக்கிற கிருஷ்ணரை டிஸ்கிரைப் பண்ணி அவரை சாப்பிட வர சொல்கிறது, 2வது அவரை தூங்க வர சொல்கிறது, 3வது தூங்கின்னு இருக்கவரை எழுப்புற மாதிரி ஒரு சின்ன மலையாள பாட்டு. அம்பாடி தண்ணில் ஒரு உண்ணி அஞ்சனே கண்ணனா உண்ணி, உன்னிக்கு நெத்தியில் கோபி பூ, உன்னிக்கு முடியில் பீலி பூ. அம்பாடி தண்ணில் ஓர் உண்ணி அஞ்சனே கண்ணனா உண்ணி, உன்னிக்கு நெத்தியில் கோபி பூ, உன்னிக்கு முடியில் பீலி பூ. உன்னிக்கு திருமாரில் வனமாலா, உன்னிக்கு திருக்கையில் முரமுரளி, உன்னிக்கு திருமாரில் வனமாலா, உன்னிக்கு திருக்கையில் முளமுரளி. அறையில் கசவுள்ள பீதாம்பரம், அரமணி கிங்கினி அரஞானம், உன்னேவா உன்னான்வா கண்ணனா உன்னேவா. அம்பாடி தண்ணில் ஓர் உண்ணி அஞ்சனை கண்ணனா உண்ணி, உன்னிக்கு நெத்தியில் கோபி பூ, உன்னிக்கு முடியில் பீலி பூ. உன்னிக்கு கணுக்காலில் பாதாசரம், உன்னிக்கு பூமேயில் ஹரிச்சந்தனம், உன்னிக்கு கணுக்காலில் பாதாசரம், உன்னிக்கு பூமேயில் ஹரிச்சந்தனம். விரலில் பத்திலும் பூன்மோதிரம், தரிவல மணிவல வைடூரியம், உன்னீவா உறங்கான்வா கண்ணனா உன்னீவா. அம்பாடி தண்ணில் ஓர் உண்ணி அஞ்சன கண்ணனா உண்ணி, உன்னிக்கு நெத்தியில் கோபி பூ, உன்னிக்கு முடியில் பீலி
உன்னிக்கு கலிகான் விருந்தாவனம், உன்னிக்கு குளிகான் யமுனா ஜலம், ஒளிக்கண் பூசாத்தன் ஷகிராதா, ஏது குலராகினி பிரியராதா, உன்னீவா உணர்ந்தான் வா கண்ணனா உன்னீவா, அம்பாடி தன்னில் ஓர் உன்னி, அஞ்சனை கண்ணனா உன்னி, உன்னிக்கு நெத்தியில் கோபி பூ, உன்னிக்கு முடியில் பீலி பூ, அம்பாடி தன்னில் ஓர் உன்னி, அஞ்சனை கண்ணனா உன்னி, உன்னிக்கு நெத்தியில் கோபி பூ, உன்னிக்கு முடியில் பீலி பூ. தேங்க்யூ. தேங்க்யூ கௌரி. மிக அழகான குருவாயூரப்பனை அழைக்கிற சாங். ஆல்ரெடி கிருஷ்ணர் வந்தாச்சு ஸ்ரீவத்சத்துக்கு. தேங்க்யூ ஸோ மச். அடுத்து நம்ம செல்ல பிள்ளையில் ஒருத்தரான கணேஷ் நாராயணியம் சொல்ல போகிறான். கணேஷ் இன்னைக்கு அண்ணாக்கும் நமஸ்காரம், பெரியவர்களுக்கும் நமஸ்காரம். 4, 5, 6 சொல்ல போகிறேன். நாராயணியம். நிஷ்கம்பே நித்ய பூர்ண நிர்வதி பரமானந்த புயுஷரூபே நில்லீன நேக்த முக்தாவலி சுபகதம நிர்மல பிரம்ம சிந்தௌ கல்லோலோலா சுதுல்யம் கல்முமலதரம் சத்துமகதாத்மா கஸ்மனோ சங்கரஸ்தம் சகதீஸ்வரசேவ பூமன் நீ பாரோபி भजसेर्कियमिशनाख्यं तेने बोधति लीनं प्रसदि असदि कल्पदि काले यस्यागं सतरूपं वृत्तं ऋतरुदासि भवा वैकुण्ठरूपं तत्ते प्रगदराधरितकला यावलिकेलिकारं लावण्यसकारं पुण्यवदारं लक्ष्मणी संगनयनां सन्दोहं मन्दास संजकाणां बभूनकरये मार्गनाद. எப்படி சொன்னான் கணேஷ்? அவன் எனக்கு சேலஞ்ச் பண்ணான். நான் சரியாக சொன்னால் நீங்கள் எனக்கு gift கொடுக்கணும்னு சொல்லியிருக்கான். கொடுத்துட்டுமா? நிச்சயமா? ஓகே. ராமகிருஷ்ணன் மாமா ஒரு நிமிஷம் வாங்கும். அடுத்தது இதுதான் ஸ்ரீவத்சம். எல்லாரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி விழாலாம் கொண்டாடுறோம். அடுத்தது கோபி, அடுத்த செல்லப்பிள்ளை கோபி இங்கே வந்து உங்களோட எல்லாரோடைய சப்போர்ட்லேருந்து தான் பாட்டில் இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ நன்னா பாட ஆரம்பிச்சிருக்கான். அதுக்கு ஒரு சான்றாக இன்றைக்கி உங்கள் முன்னாடியெல்லாம் அவன் ப்ரெசென்ட் பண்ணுறான் ஒரு பாட்டு. எல்லாருக்கும் நமஸ்காரம். பெரியவர்களுக்கும் நமஸ்காரம். குறைவொன்றுமில்லை மறைமூச்சி கண்ணா, குறைவொன்றுமில்லை கண்ணா, குறைவொன்றுமில்லை கோவிந்தா, குறைவொன்றுமில்லை மறைமூச்சி கண்ணா, குறைவொன்றுமில்லை கண்ணா, குறைவொன்றுமில்லை கோவிந்தா. கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு
குறைவண்டுமில்லை மறைமூச்சி கண்ணா வேண்டியதை தாண்டிட வேங்கடேசனிந்திருக்க வேண்டியது வேறில்லை மறைமூச்சி கண்ணா வலிவண்ணா வலையப்பா கோவிந்தா 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 கண்ணிலால் இறங்கி கண்ணிலே நிறங்கி மில்லையாக போவிலே நிற்கின்றாய் கேசவ கண்ணிலால் இறங்கி கண்ணிலே நிறங்கி மில்லையாக போவிலே நிற்கின்றாய் கேசவ குறைவண்டுமில்லை மறைமூச்சி கண்ணா யாரு மறுக்காத மலையப்பா யாரு மறக்காத மலையப்பா உன்னாவில் வேணு கலன்னை கருணை கரலன்னை வெண்ணு விரண்டிட எது குறை எனக்கு விண்டு விரண்டிட எது குறை எனக்கு கொண்டும் குறையில்லை மலைமூச்சி கண்ணா கொண்டும் குறையில்லை மலைமூச்சி கண்ணா வடிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 கோவிந்தா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எனக்கு அவனுக்கும் gift கொடுத்துட்டுமா? தியாகராஜன் மாமா ஒரு நிமிஷம். இரு, அவனுக்கு இன்னைக்கு பாடி gift கொடுத்தவொடனே அவன் கண்ணில் தண்ணியை பாருங்க பாவம். ரொம்ப நன்னா பாடுறான். நீ ஏய் நன்னா பாடுற. தேங்க்யூ. அடுத்தது நீங்கள் காத்தால 5 மணிக்கு ஒருத்தரை பார்த்துருப்பேன். டெய்லி எழுந்து 2 கோவில்லையும் விளக்கெல்லாம் ஏற்றி மாலையெல்லாம் கொண்டு வச்சு பெரியாழ்வார் மாதிரி முழுக்க முழுக்க கோவிலே தன்னுடைய கதி அப்படின்னு இருக்கிறவர் திரு வெங்கட்ராமன். அவரை ஒரு பாடல் பாடும்படி அழைக்கிறேன். மாட்டவே மாட்டேன்னு ரொம்ப பிடிவாதம் பண்ணார். எப்படியோ அவரை ஃபோர்ஸ் பண்ணி இன்றைக்கி அழிச்சின்னு வந்திருக்கேன். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களேன். வண்டாடும் கங்கை மலத்தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களேன். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களேன். பன்னீர் மழை சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன்மை அழகை பாடுங்களேன். பன்னீர் மழை சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன்மை அழகை பாடுங்களேன். செந்தூரில் தென்றல் தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ண மூர்த்தி புகழ் பாடுங்களேன். எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களேன். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களேன். குருவாயூர் தண்ணீர் அவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன். குருவாயூர் தண்ணீர் அவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன். திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் இந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். இந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களேன்.
பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தான். அன்று பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான். பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தான். அன்று பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான். பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான். நாம் படிப்பதற்கு கீதையனும் பாடம் கொடுத்தான். நாம் படிப்பதற்கு கீதையனும் பாடம் கொடுத்தான். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களேன். வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களேன். தேங்க்யூ. இனிமேல் தைரியமாக பாட வருவேணும். ரொம்ப நல்லா பாடுறேன். அடுத்து ஒரு 5 நிமிஷம் 2 ப்ரோக்ராம் இன்றைக்கி கிருஷ்ணவேணி மாமி அண்ட் பூமா பாடுறதா இருந்தது. அவளுக்கு கொஞ்சம் ஹெல்த் செட்பேக், அதனால் அடுத்த தடவை பாடுறோன்னு சொல்லியிருக்கா. ஒரு 5 மினிட்ஸில் நாங்கள் எங்களுடைய டான்ஸ் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறோம். அதுக்குள்ளே உங்களுக்கு யாராவது பாடணுன்னா ஒரு 5 மினிட்ஸ் யாராவது ஒருத்தர் பாடலாம். நாங்கள் ரெடி ஆகிறதுக்குள்ளே. யார் இருக்கேன்? வாலண்டியர்ஸ். கமலாஸ் காட்டம் பா. ஒரு பாட்டு யார்? அவ வந்துட்டேன். எல்லாருக்கும் நமஸ்காரங்கள். கலைவாணினின் கருணை தேர்மழையே, விளையாடும் என்னாவில் செந்தமிழே. கலைவாணினின் கருணை தேன்மழையே, விளையாடும் என்னாவில் செந்தமிழே. அலங்கார தேவதை வனிதாமணி, இசை கலையாவும் தந்தருள்வாய் கலைவாமணி. கலைவாணி நின் கருணை தேவழையே, விளையாடும் என்னாவில் செந்தமிழே. மரகத வலைக்கரங்கள் மாணிக்க வினை தாங்கும். மரகத வலைக்கரங்கள் மாணிக்க வினை தாங்கும். அருள் ஞான கரமொன்றில் ஜபமாலை விளங்கும். ஸ்ருதியோடு லயபாவ ஸ்வரராக தாளம். ஸ்ருதியோடு லயபாவ ஸ்வரராக தாளம். சரஸ்வதி மாதாவுன் வீணையில் எழும் நாதம். சரஸ்வதி மாதாவுன் வீணையில் எழும் நாதம். கலைவாணினின் கருணை தேன்மழையே, விளையாடும் என்னாவில் செந்தமிழே. வீணையில் எழும் நாதம் தேவி உன் சுப்பிரபாதம். வீணையில் எழும் நாதம் தேவி உன் சுப்பிரபாதம். வேணுவில் எழும் கானம் வாணி உன் சக்கரவாகம். வேணுவில் எழும் கானம் வாணி உன் சக்கரவாகம். வானகம் வையகம் உன் புகழ் பாடும். வானகம் வையகம் உன் புகழ் பாடும். வேண்டி நான் உன்னை பாட தருவாய் சங்கீதம். வேண்டி நான் உன்னை பாட தருவாய் சங்கீதம். கலைவாணினின் கருணை தேன்மழையே, விளையாடும் என்னாவில் செந்தமிழே. அலங்கார தேவதை வனிதாமணி, இசை கலையாவும் தந்தருள்வாய் கலைமாமணி. கலைவாணினின் கருணை தேன்மழையே, விளையாடும் என்னாவில் செந்தமிழே. விளையாடும் என்னாவில் செந்தமிழே.
தன்னுடைய கணீர் என்ற வெண்கல குரலில் பாடி நம்மை அசத்திய கமலா நாராயண் சுவாமிக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். அடுத்து இப்பொழுது இரண்டாவது நாள் நிகழ்ச்சியாக, சிறப்பு நிகழ்ச்சியாக கதையும் நிருத்தியமும். நேற்றைக்கு நாம் கண்டது கதையும் சங்கீதமும், இன்றைக்கி கதையும் நிருத்தியமும். இதில் நாங்கள் எங்களுடைய கான்செப்ட் என்னென்னா, திரு PK விஸ்வநாதன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். பிருந்தாவனத்தில் கிருஷ்ணருடைய லீலைகள். முதலாவதாக ஒரு சூரிய நமஸ்காரம், ஒரு சின்ன ஸ்லோகத்தோட பண்ணி அந்த நிகழ்ச்சியை துவங்குகிறோம். அடுத்தது காளிங்க நர்த்தனம். அந்த காளிங்க நர்த்தனத்தை பற்றி புராணங்களில் என்ன சொல்லியிருக்கு, அதோடைய விரிவாக, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதுலேருந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பாடங்கள் என்ன அப்படின்னு திரு PK விஸ்வநாதன் அவர்கள் உரையாற்றுவார்கள். அதனைத் தொடர்ந்து எங்களுடைய நடனம். அதற்கு அடுத்ததாக புரந்தர விட்டலனாக கிருஷ்ணன் எப்படி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறான் அப்படின்னு ஒரு புரந்தரதாசர் கிருதி. அதனைத் தொடர்ந்து வருவது ஒரு பஜன், கோவிந்த நாமம் முழங்க ஒரு பஜன். என்னுடைய ஒரு ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் என்னென்னா, அந்த பஜன் பாடுறச்ச கடைசியில் உங்களுக்கு யாருக்கெல்லாம் சேரணும், இந்த டான்ஸில் ஆடணும், மனசோட பிரார்த்தனையோடு ஆடணுங்கிறவா முன் வரலாம். பேண்ட்டாக இருந்தவோ ஷர்ட்டில் இருக்கோம், நாங்கள் ஆட முடியல, எல்லாம் நீங்கள் கவலையே பட வேண்டாம். இன்றைக்கி நம்மளுடைய ஃபோக்கஸ் கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண அனுபவம், அதுதான் மெயின். ஸோ யார் வேணால் எங்களோட சேர்ந்து கடைசியில் நீங்கள் எல்லாரும் எங்களோட பங்கெடுத்துக்கணும். கோவிந்த நாமம் இந்த ஸ்ரீவத்சம் முழுக்க ஒலிக்கணும். அதோட அதனால் நமக்கு மனசு சாந்தி, எல்லாமே நமக்கு, எல்லா வளங்களும் நமக்கு கிடைச்சி ஸ்ரீவசத்தில் இன்னும் இன்னும் மேலே மேலே நம்மளாம் சந்தோஷமாக ஒத்துமையாக ஆனந்தமாக அனுபவிக்கணும்னு பிரார்த்திச்சுட்டு இன்றைய நிகழ்ச்சிகளை துவக்குகிறோம். ஹலோ, அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்புறமா. ஹலோ, ஓம் நமோ நாராயணாய நமோ. ஓம் நமோ நாராயணாய நமோ. ஓம் நமோ நாராயணாய நமோ. ஓம் நமோ நாராயணாய நமோ. सूर्यं सुन्दरलोकनाथममृतं वेदान्तसारं शिवं ज्ञानं ब्रह्ममयं सुरेशममलं लोकैकचित्तस्वयं इन्द्रादित्यनराधिपं सुरगुरुं त्रैलोक्यचूडामणिं ब्रह्मा विष्णु शिवस्वरूपहृदयं वन्दे सदा भास्करम्.
வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குரு மே தேவ சர்வகார்யேஷு சர்வதா. வம்சீ விபூஷிதகராத் நவநீரதாபாத் பீதாம்பராத் அருணபிம்பஃலாதரோஷ்டாத் பூர்ணேந்து சுந்தரமுகாத் அரவிந்தநேத்ராத் கிருஷ்ணாத் பரம் கிமபி தத்துவம் அகம் ந ஜானே. எல்லோருக்கும் முதல்ல நமஸ்காரம். கேட்குறதா? இந்த தீம் எனக்கு கொஞ்சம் புதுசு. கதையும் நாட்டியமும் நம்ம பேசுகிறது அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். முயற்சி பண்ணியிருக்கேன். அவள் ஆடின டான்ஸ் ரிஹர்சலையும் கொஞ்சம் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் சில மெட்டீரியல் எல்லாம் சேகரித்து உங்கள் முன் பணிவன்புடன் சமர்ப்பிக்கிறேன். கால அவகாசம் குறைச்சலாக இருக்குது. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச மட்டுக்கும் ஐ வில் டூ ஜஸ்டிஸ். ஐ ஹோப் யூ வில் லைக் இட். தேங்க்யூ. இந்த காளிய நர்த்தனம், காளிய மர்தனம். காளியன்கிறவன் ஒரு பெரிய பாம்பரசன். பாகவதத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. நாராயணிய பட்டதரி 55-56வது தசகத்துலேயும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். இந்த காளியன்கிறவன் எப்படி இந்த யமுனையில் ஒரு மடுவுக்கு வந்து, யமுனா நதிக்கு வந்து, யமுனையை எப்படி அவன் வந்து விஷத்தினால் அதை களங்கப்படுத்தி பிராணிகளெல்லாம் உயிர் விடுற தன்மையும் மரங்கள் பட்டுப்போன தன்மையும் ஏற்பட்டதுங்கிறத சுருக்கமாக உங்கள்கிட்ட சொல்லிவிடுறேன். சௌபரிங்கிற ஒரு ரிஷி யமுனையில் தபஸ் பண்ணிட்டு இருந்தார். ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டு காளிந்தி, காளிந்தின்னு பேர் அதுக்கு, காளிந்தி. ஒரு 12 வருஷம் தபஸ் பண்ணிட்டு இருந்தார். அவர் உள்ளுக்குள்ளே நதிக்குள்ளே தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அங்கே மீன்கள்லாம் விளையாடின்னு இருக்கு. ஒரு நாளைக்கு கருட பகவான், கருடாழ்வார் அங்கே வந்து ஒரு மீனை சாப்பிட்டார். அப்போது சௌபரி மகரிஷி சாபம் கொடுத்தார். இன்னொரு தடவை நீ இந்த இடத்துக்கு வந்து ஏதாவது பிராணியை சாப்பிட்டால் உனக்கு உயிர் போயிடும், பிராணம் போயிடும் அப்படின்னு சொன்னார். சாபம். அதனால் கருடன் அங்கே வர முடியலை. இன்னொரு எபிசோடு இதோட கனெக்ட் ஆகுது. கருடனுக்கு வச்ச உணவை இந்த காளியன்ங்கிற பாம்பரசன் அந்த விஷத்தினுடைய திமிர்னால் அதை சாப்பிட்டுட்டான். அதை சாப்பிட்டோடனே கருட பகவானுக்கு கோபம் வந்து தன்னுடைய சிறகால அடித்து விரட்டுறார் காளியனை. அப்போது காளியன் இந்த மடுவுக்கு வரான், இந்த யமுனைக்கு வரான். ஏன்னா அந்த இடத்துக்கு கருட பகவான் வர முடியாது சாபத்தினால். அப்போது அந்த நதி, அந்த ஸ்பாட், அந்த பர்டிகுலர் இடம் விஷத்தினால் ரொம்ப கஷ்டப்பட்டு மரங்களெல்லாம் பட்டு போயிடுத்து. பறவைகள் பறக்கும்போது அது வந்து உயிரை விட்டுடுறது. அப்புறம் வந்து யாரையும் அந்த ஜலத்தை குடித்தா அவள் பிராணம் போயிடும். அந்த மாதிரி ஜந்துக்கள் எல்லாம் செத்து போயின்ட்டுருக்கு, மரங்கள் எல்லாம் பட்டு போயின்ட்டுருக்கு, செடிகள் எல்லாம் பட்டு போயிடுது. அப்போது ஒரு நாளைக்கு பகவான் கிருஷ்ணர், சின்ன வயசு கிருஷ்ணர், அந்த கோபர் இடையச்சிறுவர்களுடன் ரொம்ப தூரம் வந்துட்டா. தாகம் இழுத்துருது. அப்போது அந்த இடைச்சிறுவர்கள், பசுமாடு இதெல்லாம் போய் அந்த ஜலத்தை குடித்து அந்த விஷத்தினால எல்லாத்துக்கும் உயிர் போயிடுச்சு, இறந்து போயிட்டான். அப்போது கருணையே வடிவான பரந்தாமன் பகவான் கிருஷ்ணர், பாலகிருஷ்ணராக இருந்தால் கூட, சின்ன கிருஷ்ணராக இருந்தால் கூட, ஒரு 7 வயசு இருக்குமா, அப்படி இருக்கும், வந்து தன்னுடைய கருணையினால் அவளெல்லாம் உயிர்ப்பித்தார். அப்புறம் பார்த்தார், சரி டைம் வந்துடுத்து, இந்த காளியனை இங்கேருந்து இப்போ விரட்டணும், இந்த நதி, இந்த ஸ்பாட், இந்த இடத்த, இந்த மடுவை, இந்த யமுனையை காப்பாற்றணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி ஒரு பிளான் பண்ணுறேன். அங்கே
இருக்கிற பட்டு போன ஒரு கதம்ப விருட்சம், அதிலிருந்து அவர் குதித்து உள்ளே போய் காளியனை விரட்டுறதுக்கு. அப்போ காளிய நர்தனம் எப்படி வருதுங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அத வாரிணி கோரதரம் பணினம் பிரதிவாரயிதும் கிருததீர் பகவன் த்ருதமாரித தீரகணீபதரும் விஷமாருத சோஷித பர்ணச்சயம். அந்த கதம்ப விருட்சத்தில் ஏறி நிச்சயம் பண்ணிட்டு, அந்த கதம்ப விருட்சம் பட்டு போயிருக்கு, அந்த விஷக்காற்றினால அந்த இலையெல்லாம் வறண்டு போயிருக்கு. அதிலிருந்து குதிக்கிறதுக்கு தீர்மானம் பண்ணினார், நதி தீரத்துக்கு உள்ள குதிக்கிறதுக்கு. வேதாந்த தேசிகம் இந்த இடத்துல என்ன சொல்கிறான், அந்த பட்டுப்போன மரம் துளித்துடுத்து திரும்பி துளிர் விட ஆரம்பிச்சுடுத்து, தளிர்கள்லாம் வந்துடுத்து, பச்சை பசேல்னு ஆயிடுத்து. கிருஷ்ணருடைய அந்த மரத்தில் ஏறினதுனால அவருடைய சாநித்தியத்தினால ஆயிடுத்துன்னு ரொம்ப அழகாக யாதவா அபியுதயம்ங்கிற ஒர்க்கில் வர்ணிக்கிறான். அதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக போக முடியாது, ஜஸ்ட்டு உங்களுக்கு மேற்கோள் காட்டுறேன். அதிலிருந்து தீர்மானம் பண்ணி உள்ள குதிக்க போகிறார். புவனத்ரய பாரபிருதோ பவதோ குரு பார விகம்பி விஜృంభిஜலா பரிமஞ்சயதி ஸ்ம தனுஷதகம் தட்டினி ஜட்டிதி ஸ்புட கோஷவதி. 3 லோகத்தையும் தாங்கிற பகவான் அவர் சின்ன பையனாக இருக்காரேன்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்கா. அங்கே பார்க்குறவாள்லாம் 3 லோகத்தையும் தாங்கிறவன், அண்ட சராசரங்களையும் தாங்கிறவன் அவன். அந்த பகவான், அந்த கிருஷ்ணர் அந்த கதம்ப விருட்சத்திலேருந்து உள்ள குதிச்சவனுடைய இம்பேக்ட் எப்படி இருந்ததுனால், 100 யோஜனை தூரத்துக்கு 100 மைல் வில்கடை அப்படிங்கிற 100 யோஜனை வச்சுங்கோ. 100 யோஜனை தூரத்துக்கு அந்த பூமியானது அந்த தண்ணீர்னால் கம்ப்ளீட்டாக நிரம்பி வழியிறது. 100 யோஜனை 100 மைல் வச்சுங்கோ, அவ்வளோ தூரம் போயிருக்கு. அந்த இம்பேக்ட், அந்த குதி, அந்த சத்தம் அதோட. அதிருஹ்ய ததப்பணி ராஜபணான்னே பவதா மிருது பாதருச்சா கலசிஞ்சித நூபுர மஞ்சுமிளத்கர கங்கண சங்குல சம்கணிதம். அந்த பாம்பரசனுடைய படங்கள் மேலே இவர் ஏறிண்டு, அது ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி வச்சுண்டு இவர் டான்ஸ் பண்ணுறார். மெதுவான பாதம், ஆனால் ரொம்ப கனமான பாதம். அதை வச்சு ரொம்ப நேரம் டான்ஸ் பண்ணுறார். காலில் இருக்கிற சலங்கைகள் ஒலிக்கிறது. கிங்கிணி கையில் போட்டிருக்கிற கை வளையல், கிங்கிணி இதெல்லாம் ரொம்ப அழகாக மியூசிக்கலாக சவுண்டு சப்தம் கொடுக்கறது. ரொம்ப அழகாக இனிமையாக இருக்குது. வேதாந்த தேசிகன் என்ன சொல்கிறார், இவர் குதிக்கும்போது அந்த அலையினுடைய சப்தம் மிருதங்கம் மாதிரி இருந்ததுன்னு சொல்கிறான் வேதாந்த தேசிகன். அது மிருதங்கம் வாசிக்கிற மாதிரி இருந்ததுன்னு. ஸோ இப்படி டான்ஸ் ஆடி ரொம்ப நேரம் ஆடுறார். அப்போது ஒரு ஸ்டேஜு அந்த பாம்பரசன் அவர் அப்படியே தன்னுடைய பாம்புக்கு எவ்வளோ பெருசு இருக்கும் உங்களுக்கு தெரியுமே, அப்படியே கம்ப்ளீட்டாக பகவானை கட்டிட்டார். குழந்தைகள் இந்த பார்த்துட்டு இருக்கிறவாள்லாம் பயந்துட்டுருக்கா கிருஷ்ணருக்கு என்ன ஆச்சோன்னுட்டு. அதுலேருந்து வெளியில் வந்துட்டு ஒரு ரிமார்க்கபுளாக ரொம்ப நேரம் டான்ஸ் ஆடி பண்ணுறது. அதில் முக்கியமான 2-3 ஸ்லோகங்கள் உங்களுக்கு படிக்கிறேன். ருச்சிர கம்பித குண்டல மண்டல சுச்சிரம் ஈசனர்த்தித பன்னகே அமரதாடித துந்துபி சுந்தரம் வியதி காயதி தெய்வத யௌவதே. ருச்சிர கம்பித, அதாவது தேவ கன்னிகைகள் மேலே பாடுறா. தேவர்கள் எல்லாரும் பகவான் காட்ஸ் ஆல் தேவாஸ் அவெல்லாம் துந்துபி அந்த முரசை அப்படியே தாடித்த கொட்டுறாளாம். அது கொட்டும்போது ரொம்ப நேரம் டான்ஸ் ஆடுறார். பாட்டு இனிமையான பாட்டு, அவள் கொட்டுற முரசு. அப்போ அந்த காதில் மாட்டிருக்கிற மண்டலமும் அவர் டான்ஸ் ஆடி ரவுண்டாக வரார். இப்போ இங்கே பார்க்க போகிறேன் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம். அந்த ரவுண்டாக வரும்போது அந்த குண்டலம்லாம் அப்படியே சுற்றின்னு வரதான். இது ரொம்ப நேரம் டான்ஸ் பண்ணுறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார், நமதி யத்யத முஷ்ய சிரோஹரே பரிவிகாய ததுன்னத முன்னதம் பரிமதன் பத பங்க ருஹாச்சிரம்
வியகரதா கரதால மனோகரம். எந்த தலை, 1000 தலை இருக்கிற பாம்பரசன் எந்த தலை பகவானை வணங்கலையோ அந்த தலையை மட்டும் மிதிக்கிறார். எந்த தலை வணங்கித்தோ அதை ஸ்பேர் பண்ணுறார். பாக்கி எல்லாத்துலேயும் அப்படியே டான்ஸ், ரொம்ப நேரம் தன்னுடைய திருவடி கவனத்தால் டான்ஸ் ஆடுறார். ஒரு ஸ்டேஜில் பாம்பு அரசன் ரொம்ப டயர்டாக போயிட்டான், க்ஷீணமாயிட்டான். கடைசி ஸ்டேஜ் அது. ததவ பக்ன விபுக்ன பணாகணே கலித சோணித சோணித பாதசி ஃபணிபதாவவ சீததி சன்னதாக தத பலாஸ்தவ மாதவ பாதயோஹோ. அவர் அப்படியே நசுக்கி துவச்சு துவம்சம் பண்ணி அப்படி பண்ணும்போது அந்த பாம்பரசனுடைய தலை எல்லாம் தொங்கி போச்சு. ரத்தம் வர ஆரம்பித்து இந்த யமுனா நதியே அந்த கலர் மாறுறது. அந்த நிலைமை வந்த உடனே அந்த பாம்பரசனுடைய பத்தினிகள், காளியனுடைய பத்தினிகள் வந்து கிருஷ்ண பகவான்கிட்ட ஏதோ பண்ணிட்டான், நீங்கள் விட்டுடுங்கோ எல்லாம் சொன்ன உடனே பகவான் வந்து நான் காலை மிதிச்சதுனால ஒன்றும் இது இல்லை, இந்த இடம் உங்களுக்கு லாயக்கு இல்லை, அதனால் இதை விட்டு நீ காலி பண்ணணும், இங்கே விஷமெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். வேதாந்த தேசிகன் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, இந்த ரத்தம் வருது துவம்சம் பண்ணி தலையெல்லாம் பண்ணுறது எப்படின்னா, இந்திரிய கட்டுப்பாடு இல்லாமல் மனசு எங்கெல்லாமோ போயின்ட்டுருக்கு. அந்த இந்திரிய கட்டுப்பாடு வந்து தன்னுடைய டிவோட்டிகள், பாகவதாள், பக்தர்கள் அவர்களுக்கு வரணுங்கிறதுக்காக ஸ்புடம் பண்ணி அந்த பாம்பரசன்கிறவன் வந்து மெட்டீரியலிஸ்டிக் ப்ளஷர்ஸ்னால் அதிலிருந்து நம்மளை மீட்டு நமக்கு மோட்சத்தை கொடுக்குறவர் அப்படின்னுட்டு வேதாந்த தேசிகம் யாதவா அபியுதயங்கிற சேம் ஒர்க் which I told you அதில் சொல்கிறார். ஸோ இதெல்லாம் முடிஞ்சுது. அப்போது வந்து அவள் கேட்டுக்கிறா. அப்போது அவர் சொல்கிறார், நீ ரமணக்கம் தீவுக்கு திரும்பிப்போ, அதுதான் உனக்கு லாயக்கு, இங்கே எல்லாம் விஷமாயிடும், எல்லாம் வீணாக போயிடும். என்னுடைய கால் ஸ்பர்ஷம் பட்டிருக்கு உனக்கு, பரவாயில்ல. அந்த கால் ஸ்பர்ஷம் பட்டதுனால நீ கருடனுக்கு பயப்பட வேண்டாம், நீ பாகவதன் ஆகிட்ட, உன்னை கருட பகவான் ஒன்றும் பண்ண மாட்டார்னு சொன்ன உடனே அந்த ரமணக்கமத்துக்கு காளியன் போயிடுறான். யமுன நதியை விஷத்திலிருந்து காப்பாற்றினவர். இந்த நர்த்தனம் அதி அற்புதமான நர்த்தனம். இதனுடைய பரிமாணங்கள் நான் சொன்னதில் இருக்கிறதெல்லாம் வச்சுண்டு இவா நிருத்தியாலயா இப்போது ரொம்ப அழகாக நடனம் ஆடுவா. நீங்கள் கண்டு கழியுங்கள். அதை வசந்தி அவர்கள், திருமதி வசந்தி அவர்கள் உழைச்சி அதுக்கு ரொம்ப பிரயத்தனம் பண்ணி எல்லாரையும் ட்ரெயின் பண்ணியிருக்கா. ஸோ த கிரெடிட் கோஸ் டு ஹர். அந்த டான்ஸை நீங்கள் ரசிக்கும்படியாக உங்களை கேட்டுக்கிறேன். ரொம்ப அழகானது. அந்த முரளிதரன், மதுரை முரளிதரனுடைய பாட்டு, தமிழ் பாட்டு, புன்னாக வராளி பிரமாதமாக இருக்கும். பாருங்கோ, ரசிங்கோ. தேங்க்யூ. வண்ணன் காளிங்கன் சிரத்தை மிதித்து களித்தாடினான். கண்ணன் கார்முகில் வண்ணன் கருநீல வண்ணன் காளிங்கன் சிரத்தை மிதித்து களித்தாடினான். கண்ணன் பாரோர் புகழும் பரந்தாமன், பாரோர் புகழும் பரந்தாமன் மூகுந்தன் ஊராரும் உற்றாரும்
மகிழ்ந்திடவே பாரோர் புகழும் பரந்தாமன் முகுந்தன் ஊராரும் உற்றாரும் உளமகிழ்ந்திடவே மடுவிடை நடுவே ஒளிந்தது அரவம் 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 மடுவிடை நடுவே ஒளிந்தது அரவம் 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 நடு நடுங்கிடவே நெளிந்ததன் உருவம் 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 மடுநீர் உழன்றிடவே உயர்ந்ததுவே அலையும் 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 கொடுவிழி விரிந்திடவே எழுந்ததுவே காளிங்கன் சிரமும் சிரமும் மடுவிடை நடுவே ஒளிந்தது அரவம் 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 நடு நடுங்கிடவே நெளிந்ததன் உருவம் 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 மடுநீர் உழன்றிடவே உயர்ந்ததுவே அலையும் 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 கொடுவிழி விரிந்திடவே எழுந்ததுவே காளிங்கன் சிரமும் சிரமும் மடுவிடை நடுவே ஒளிந்தது அரவம் 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 நடு நடுங்கிடவே நெளிந்தது அதன் உருவம் 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 மடுநீர் உடன்றிடவே உயர்ந்ததுவே அலையும் 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 கொடுவிழி விரிந்திடவே எழுந்ததுவே காளிங்கன் சிரமும் சிரமும் கொடுவிழி விரிந்திடவே எழுந்ததுவே காளிங்கன் சிரமும் சிரமும் கொடுவிழி விரிந்திடவே எழுந்ததுவே காளிங்கன் சிரமும் தகடம் தகடம் தகரும் தகதின் தகடம் தகடம் தகரும் தகதின் மணிமங்கரையில் மலரும் செடியும் கொடியும் புதரும் மணமாய் திகழும் தகடம் தகடம் தகரும் தகதின் தகடம் தகடம் தகரும் தகதி பருவம் குறையா தருவும் சுவையாய் கனியும் விளையும் 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 கார்முகில் வண்ணன் கருநீல வண்ணன் காளிங்கன் சிரத்தை மிதித்து களித்தாடினான் கண்ணன் தாக்கிட்ட தகஜம் தாக்கிட்ட தகஜம் தாக்கிட்ட தகஜம் தா ததக்கிட்ட தகஜம் ததக்கிட்ட தகஜம் ததக்கிட்ட தகஜம் தா ஆதினம் ஆயிரம் 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 ஆடி வயங்கியதே கூவி இசைத்திடும் குயிலிற கொடிந்து பூமியில் வீழ்ந்ததுவே தாவி உயர்ந்து பறந்து திரிந்த ஆயும் உணர்வே பூவில மந்தைய நீர் விளையாடலில் புரிவிட இழந்தனரே தாக்கிட்ட தகஜம் தாக்கிட்ட தகஜம் தாக்கிட்ட தகஜம் தா ததக்கிட்ட தகஜம் ததக்கிட்ட தகஜம் ததக்கிட்ட தகஜம் தா கார்முகில் வண்ணன் கருநீல வண்ணன் காளிங்கன் சிரத்தை மிதித்து களித்தாடினான் கண்ணன் திக்குத்தரி தரி தகதன தகஜொழு தகதஜம் காளிங்கன் விரித்தது 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 வடம் தக்குத்தரி தொழு தகதிவி தகதன தகதஜம் கண்ணன் மேல் தெரித்தது 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 விடம் திக்குத்தரி தரி தகதன தகஜொழு தகதஜம் காளிங்கன் விரித்தது 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 வடம் தக்குத்தரி தொழு தகதிவி தகதன தகதஜம் கண்ணன் மேல் தெரித்தது 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 விடம் தாம் தகதீம் தகதாம் ததீம் தோம் தனம் ததரி ததன தஜொழு ததிவி தாம் தகதீம் தகதாம் ததீம் தோம் தனம் ததரி ததன தஜொழு ததிவி தானெனும் ஆணவம் அழிக்கமாயவன் எழுந்தனன் எழுந்து வெகுண்டனன் தத்தரிதாம் தத்தனதாம் தத்தரி தத்தன தஜொழுதாம் தத்தரித்தாம் தத்தனத்தாம் தஜொழு தத்திவி தத்திவித்தாம் தாம் தகதீம் தகதாம் ததீம் தோம் தனம் ததரி ததன தஜொழு ததிவி பாடமும் மையமும் வேணு காண லோல செய்யும் விந்தை கண்டு வியந்திட கார்முகில் வண்ணன் கருநீல வண்ணன் காளிங்கன் சிரத்தை மிதித்து களித்தாடினான் கண்ணன் கார்முகில் வண்ணன் கருநீல வண்ணன் காளிங்கன் சிரத்தை மிதித்து களித்தாடினான் மிதித்து களித்தாடினத்தை மிதித்து களித்தாடினத்தை மிதித்து களித்தாடினார் களித்தார் களித்தார் களித்து கண்டுவக
கைமீற காளிங்க நர்த்தனம் திளைத்தார் திளைத்தார் திளைத்து திருநாமம் கூறி திருவடி பாடிய திருநடனம் புரிபவனின் அடிமலரின் அதிசயம் தன்னை கண்ணாரக் கண்டோரும் கண்ணீர் மல்கிட காதாரக் கேட்டோரும் விண்ணோர் தான் வழிகாட்ட வைகுண்டம் மேகிடுவார். அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது ஒரு பக்தி பரவசம் சொல்லலாம். பலவிதமான நீதிகளையும் கருத்துக்களையும் சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த கிருதி புரந்தரதாசரோடது. ஒரு 2 வார்த்தைகள் புரந்தரதாசரை சொல்கிறேன். ரொம்பவும் விளக்கமாக சொல்ல வேண்டிய தேவையில்லை, நிறைய பேருக்கு தெரியும். கால அவகாசத்தை உத்தேசித்து புரந்தரதாஸ் ஒரு ஃபாதர் ஆஃப் கர்நாடிக் மியூசிக், பிதாமகர் கர்நாடிக் மியூசிக். மாயாமாளவ கவுளையில் ஆரம்பித்து சரிகமா பாதனிசா அந்த ஃபவுண்டேஷன் கொடுத்து அதெல்லாம் பண்ணினதுனால தான் நம்ம இன்றைக்கி கர்நாடக இசையை ரசிக்க முடிகிறது. அவர் நாரதருடைய அவதாரம் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறோம், கூறுகிறார்கள், வரலாறு சொல்கிறது. 15ஆம் நூற்றாண்டு 16ஆம் நூற்றாண்டில் இருந்தவர். அவர் நிறைய பண்ணியிருக்கார். 4,75,000 கிருதிகள். கன்னடத்தில் கன்னடம் தான் மெயின், சம்ஸ்கிருதத்துலேயும் நிறைய பண்ணியிருக்கார். ஒன்றும் எக்ஸ்டம்போவாக அவருக்கு வந்தது. ஏதோ ப்ரிப்பேர் பண்ணி எழுதுறதெல்லாம் இல்லை, அப்படியே பொழியிருவார். தும்புரு நாரத கான விலோலம், அது அவருக்கு தான் பொருந்தும். அப்பேற்பட்டவர். அவர் இந்த ரொம்ப ஃபேமஸ், எல்லோரும் கேட்டிருப்பேன், யமனல்லி காணனேந்து ஹேலபேடா. இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரெல்யூடு ஒன்று இருக்குது. அதை அதில் இருக்கிற கருத்து சாராம்சத்தை முதல்ல சொல்லிடுறேன். அதை எல்லோரும் பாடுவா, டான்ஸ் பண்ணுவாள்லாம், அதை சம்பிரதாயப்படி செய்வா. பெரிய பெரிய வித்வான்களும் அதை முதல்ல சொல்லுவாள். அதாவது அந்த பகவான் பல விதமாக நீ எந்த பேரில் கூப்பிட்டியோ அதில் வருவர், அந்த கான்செப்ட். அப்போது அவர் சொல்கிறார், ஆனையு கரிதரே ஆதிமூல பந்தந்தே அப்படிங்கிறார். ஆதிமூலமேனு உன்னை அழைச்சது அந்த யானை தான் கஜேந்திர மோட்சம். அப்போ நீ அதை காப்பாற்றின. அதுக்கப்புறம் அஜாமிளனு கரிதரே நாராயண பந்தந்தே. அப்போ நீ நாராயணனாக வந்த. அஜாமிளனுக்கு மோட்சம் கிடச்சிது. வெறுமன நாராயணனுங்கிற பேரை தான் சொல்லியிருக்கான், அதுவும் அவனுடைய பிள்ளை. அப்போ நீ நாராயணனாக வந்த குரல் கொடுத்த உடனே. அதுக்கப்புறம் அடவில்லி துருவராய கரிதரே வாசுதேவ பந்தந்தே. அப்போ நீ வாசுதேவனாக துருவனுக்கு சங்குனால் காதை தேய்ச்சி துருவஸ்துதியெல்லாம் அருள் பண்ணினேன். சபையல்லி திரௌபதி கரிதரே ஸ்ரீகிருஷ்ணா பந்தந்தே. அப்போது திரௌபதிக்கு அவர் துயரத்தை போக்கின காப்பாற்றும் போது அவள் கிருஷ்ணான்னு சொல்கிறா. ஆதிமூலம் முதல்ல சொல்கிறது நாராயணன், அதுக்கப்புறம் வாசுதேவன், அப்புறம் கிருஷ்ணன், கேசவன், நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கலாம்.
இப்படியெல்லாம் குரல் கொடுக்கும்போது நீ அவளை வந்து காப்பாற்றின. நான் வந்து அடியாருக்கு அடியேன், தாசர தாசன்னும், அதனால் நான் இப்போ உனக்கு குரல் கொடுக்குறேன், நீ என்னை வந்து காப்பாற்று அப்படின்னு அந்த ப்ரில்யூட். அதுக்கப்புறம் அந்த பியூட்டிஃபுல் ஒர்க்கு அந்த எமனல்லி, அதனுடைய சில கருத்துக்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். நான் அந்த ராகத்தில் ரொம்ப அழகாக பாடுவா. ಯಮನಲ್ಲಿ ಕಾಣನೆಂದು ಹೇಳಬೇಡ, ಯಮನೇ ಶ್ರೀರಾಮನು ಸಂದೇಹ ಬೇಡ. அது அவள் வந்து நடனத்தில் ரொம்ப அழகாக பாடுவா. நான் ஜஸ்ட்டு சிவரஞ்சனி ராகம். யமன் எங்கே இருக்கான்னு கேட்காதே. டோன்ட் சே வேர் இஸ் யமா. யமனே ஸ்ரீ ராமனு சந்தேக பேடா. ராமன் தான் யமன், அதில் என்ன சந்தேகம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த ராமரை பற்றி பாட்டு. ஆனால் கிருஷ்ணர் நிறைய வரார், கிருஷ்ணர் விஷ்ணு எல்லாம் வரார். நம்பித விபீஷணகே ராமநாதா. விபீஷண சரணாகதி எல்லாருக்கும் தெரியும். உன்னை நம்பி சரணமடைஞ்சான், அவனுக்கு ராமநாதனாக இருந்து அவனுக்கு நீ காப்பாற்றின அவனே. நம்பதித்த ராவணகே யமநாதா. உன்னை நம்பலே, உன்னை துவேஷம் பண்ணினா, உங்களோட சண்டை போட்டான், ராவணனுக்கு நீ யமனாயிட்ட. நம்பித அர்ஜுனகே மித்ரநாதா. அர்ஜுனன் வந்து உன்னை நம்பினா அவனுக்கு நீ கூட இருந்து எல்லாம் பண்ணின, சகாயம் பண்ண, ஃப்ரெண்டு. என்ன தான் பண்ணல அர்ஜுனுக்காக, என்ன தான் பண்ணல பாண்டவாளுக்காக. கிருஷ்ணர் இல்லைன்னா அவள் பாண்டவா யுத்தத்தை ஜெயிக்க முடியுமா? எல்லாம் பண்ணின நீ. நம்பதித்த துரியோதனுக்கே சத்ருவாக. உன்னை நம்பலை, உன்னை துவேஷம் பண்ணுறான், உன்னை எதுக்கிறான், அவனுக்கு நீ சத்ருவாயிட்ட, எனிமி. அதனால் கௌரவாலாம் அழிஞ்சு போகிறா. நம்பித பிரகலாதனுக்கே ஹரியாதா. பிரகலாதன் உன்னை வந்து எங்கே ஹரின்னு கேட்குறான் ஹிரண்யகசிபு. ஹரி எங்கே இல்லைன்னு சொல்கிறான் அவன். அப்போ நீ அவனை காப்பாற்றின. அவன் வந்து ஹரி எல்லா இடத்துலையும் இருக்காருன்னொடனே தூண்லேயும் இருக்காருன்னு சொல்கிறான் நரசிம்மாவதாரத்தில். அப்போ வந்து பகவான் அவனுடைய வாக்கை காப்பாற்றணுங்கிறதுக்காக சத்தியம் விதாதும் நிஜபிருத்திய பாஷிதம் வியாப்திம் ச பூதேஷு அகிலேஷு சாத்மனக அதிருஷ்யத அதி அத்புத ரூபமுத்வகன் ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம். நெய்தர் மனுஷன், அதாவது மனுஷனும் இல்லை மிருகமும் இல்லை, அந்த ஸ்தம்பத்தை உடைச்சுண்டு வந்து அவனை நீ காப்பாற்றினேன். அது நரசிம்ம அவதாரம். அவனை உன்னை நம்பினான். நம்பதித்த ஹிரணினிகே அறியாதா. அரிங்கிற வார்த்தை சம்ஸ்கிருதத்தில் அரிஷ்டம். எனிமி மட்டும் இல்லை, அழிச்சுட்டேன் நீ அவனை, ஹிரண்யனை. நம்பதித்த ஹிரண்யனிகே அறியாதா. நம்பித்த உக்ரசேனைக்கே மித்ரநாதா. இந்த உக்ரசேனுக்கு நீ வந்து காப்பாற்றின, மித்ரனாக இருந்தே, ஃப்ரெண்டாக இருந்து அவனை காப்பாற்றின. நம்பதித்த கம்சனுக்கே பிரத்யநாதா. அதாவது சத்ருவாதா. நம்பதித்த கம்சனுக்கே சத்ருவாதா. சில பாடபேதங்கள் இருக்குது. சத்ருவாதா வில் பி மோர் அப்ரோப்ரியேட். கம்சனுக்கு நீ எனிமி ஆகிட்ட, கம்சனை அழிச்சுட்டே, கம்சன் உன்னை கொல்ல பார்க்குறான். கடைசியில் மதுராபுரிக்கு வந்து அவனை சம்ஹாரம் பண்ணிட்ட. நம்பிக்கொள்ளி பேக ஸ்ரீ கிருஷ்ண தேவண்ணா கம்பு சக்கரதாரி ஸ்ரீ புரந்தர விட்டலா. உன் மேலே உடனே நம்பிக்கை வைக்கணும். இந்த க்ஷணமே, பேக, வித்தவுட் எனி மூமெண்ட், ரியல் டைம், இம்மீடியட்டாக நீங்கள் பகவானை நம்பு, விஷ்ணுவை நம்பு. கம்பு சக்கரதாரி சங்கு சக்கர கதா பத்மம் உடைய பரந்தாமன் உன்னை காப்பாற்றுவான். இந்த இது எப்படின்னு கேட்டேன்னா, பாகவத சாரம் நிறைய வருது, பாரதம் வருது, ராமரில் ஆரம்பிக்கிறார். ஆனால் அவர் புரந்தர விட்டலம்ங்கிறதுனால புரந்தர விட்டலம் தான் நிறைய வருது. இருந்தாலும் எந்த இதில் நீ கூப்பிடுறியோ, யார் யாருக்கு எந்தெந்த பார்வை இருக்கோ அப்படின்னு ஒரு இதை, ரொம்ப இன்ஸ்பிரேஷ்னல் திங். பாகவதத்தில் ஒரு அற்புதமான ஸ்லோகம், இந்த புரந்தரதாசருடைய கருத்துக்களை சொல்கிறது. அது யார் பார்க்குறாளோ அவளுடைய பார்வையை பொறுத்திருக்கு, யார் எப்படி செயல்படுறாளோ அவளுடைய செயலை பொறுத்து பகவான் வந்து எய்தர் ஹி வில் ப்ரொடெக்ட் யூ ஆர் ஹி வில் டெஸ்ட்ராய் யூ. மல்லானாம் அசனிஹி ட்ருணாம் நரவரக ஸ்திரீணாம் ஸ்மரோ மூர்த்திமான் கோபானோ ஸ்வஜதாம் அசதாம் க்ஷிதிபுஜாம் சாஸ்தா சுபித்ரோஹோ சிசுஹு மிருத்யுர்போஜபதேஹ விராட விதுஷாம் தத்வம் பரம் யோகினாம்
விஷ்ணீனாம் பரதேவதேதி விதிதோ ரங்கம் கதசாக்ரஜக. மல்லானாம் அசனிகி, மல்லர்களுக்கு இடி போன்றவனாக இருக்கான், பயப்படுறா மல்லர்கள், ரெஸ்லர்ஸ். ட்ருணாம் நரவரக, அந்த மேல் மெம்பர்ஸ் புருஷர்களுக்கு சுந்தர புருஷனாக இருக்கான். ஸ்திரீணாம் ஸ்மரோ மூர்த்திமான், ஸ்திரீகளுக்கு ஸ்மரிக்கிற தியானம் பண்ணுற மூர்த்தியாக இருக்கார். கோபானாம் ஸ்வஜனோ அசதாம், கோபர்களுக்கு இடைச்சிறுவர்களுக்கு கின்ஸ்மன்னாக இருக்கான். க்ஷிதிபுஜாம் சாஸ்தா, அதாவது ஹிம்சை பண்ணுறவாளுக்கும் துஷ்டத்தனம் பண்ணுறவாளுக்கும் தண்டனை கொடுக்குற சாஸ்தா ஆக கிருஷ்ணர் இருக்கார். ஸோ பித்ரோஹோ சிசுஹு, பேரண்ட்ஸுக்கு குழந்தையாக இருக்கா. மிருத்யுர் போஜபதேகே, போஜபதேனா கம்சராஜன், அவனுக்கு மிருத்யுவாக இருக்கான், டெத், காட் ஆஃப் டெத். அதான் அவர் சொல்கிறார் கம்சனுக்கே சத்ருவாதான்னு சொல்கிறார் புரந்தரதாசர். தத்துவம் பரம் யோகினாம், யோகிகளுக்கு தத்துவத்தை போதிக்கிற ஒரு ஆசானாக இருக்கான். விஷ்ணு வம்சத்துக்கு தேவதேவனாக இருக்கான். அப்பேற்பட்ட கிருஷ்ணர் ரங்கம் கத சாக்ரஜக. மதுராபுரியில் உள்ள நுழையிறது இந்த பாட்டையும் புரந்தரதாசர் யமனல்லியும் முதல்ல இருக்கிற அந்த என்ன சொல்கிறது உகபோகம், அந்த ப்ரெல்யூட் அப்படியே இருக்குது பாருங்கள். நீ எப்படி நினைக்கிற அப்படி வரும் பகவான். இன்னொன்று, நீ எப்படி நினைக்கிறையோ அப்படி இருப்பார் பகவான். இப்போது ஒருத்தனுக்கு ஃப்ரெண்டாக இருக்கார், இன்னொருத்தனுக்கு எனிமையாக இருக்கார். ஒருத்தனுக்கு நல்லது பண்ணுறார், இன்னொருத்தருக்கு கெடுதல் பண்ணுறான்னா அவாவா செய்கிறது. ஆனால் நம்பிக்கை இல்லாதவனால பகவான் அவனை அழிக்கலை. நம்பிக்கை இல்லாதவா எல்லாரும் எதிர்த்தா. ராவணன் எதுக்கிறான், கம்சன் எதுக்கிறான், துரியோதனன் எதுக்கிறான், சண்டை போடுறான். கிருஷ்ணரை சேர்ந்தவாளுக்கெல்லாம் ஹிம்சை கொடுக்குறான். அதனால அவளை சம்ஹாரம் பண்ணார். நம்பிக்கை இல்லை, அதனால் கொல்ல மாட்டார் சுவாமி. இந்த இதெல்லாம் சேர்ந்து துஷ்டாளாக இருக்கிறதுனால எப்பேற்பட்ட ஒரு கான்செப்டை எவ்வளவு அழகாக புரந்தரதாசர் இந்த கிருதியில் பண்ணியிருக்கார். இந்த பாட்டை கேட்டுகிட்டே இருந்தேன் இவன் அந்த டான்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தேன் இதுக்கு ஒரு அந்த ப்ரெல்யூடியம் படிச்சுட்டு என்னெல்லாம் தத்துவம் இதில் இருக்குது. இதை பற்றி அவர்ஸ் டுகெதர் பேசலாம். கால அவகாசத்தினால இதை நிறுத்திவிட்டோம். இப்பொழுது இந்த நடனத்தை திருமதி வசந்தி சம்பத் அவர்கள் ஆடுவார்கள். நீங்கள் கண்டு கழியுங்கள், உங்களுக்கு அர்த்தம் புரியும் என்று நான் நம்புகிறேன். தேங்க்யூ. ಕರೆದರೆ ಆದಿಮೂಲ ಬಂದಂತೆ ಅಜಾಮಿಲನು ಕರೆದರೆ ನಾರಾಯಣ ಬಂದಂತೆ ಅಡವಿಯಲ್ಲಿ ಧ್ರುವರಾಯ ಕರೆದರೆ ವಾಸುದೇವ ಬಂದಂತೆ ಸಭೆಯಲ್ಲಿ ದ್ರೌಪದಿ ಕರೆದರೆ ಸಭೆಯಲ್ಲಿ ದ್ರೌಪದಿ ಕರೆದರೆ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಬಂದಂತೆ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಬಂದಂತೆ ನಿನ್ನ ದಾಸರ ದಾಸನು ನಾ ಕರೆದರೆ ನಿನ್ನ ದಾಸರ ದಾಸನು ನಾ ಕರೆದರೆ ಎನ್ನ ಪಾಲಿಸಬೇಕು ಎನ್ನ ಪಾಲಿಸಬೇಕು ಪುರಂದರ ವಿಠಲ ಎನ್ನ ಪಾಲಿಸಬೇಕು ಪುರಂದರ ವಿಠಲ ಪುರಂದರ ವಿಠಲ ವಿಠಲ ಪುರಂದರ ವಿಠಲ ಯಮನಲ್ಲಿ ಕಾಣನೆಂದು
ಹೇಳಬೇಡ. ಯಮನಲ್ಲಿ ಕಾಣನೆಂದು ಹೇಳಬೇಡ. ಯಮನಲ್ಲಿ ಕಾಣನೆಂದು ಹೇಳಬೇಡ. ಯಮನೇ ಶ್ರೀರಾಮನು ಸಂದೇಹ ಬೇಡ. ಯಮನೇ ಶ್ರೀರಾಮನು ಸಂದೇಹ ಬೇಡ. ಯಮನಲ್ಲಿ ಕಾಣನೆಂದು ಹೇಳಬೇಡ. ಯಮನೇ ಶ್ರೀರಾಮನು ಸಂದೇಹ ಬೇಡ. ಯಮನಲ್ಲಿ ಕಾಣನೆಂದು ಹೇಳಬೇಡ. ನಂಬಿದ ವಿಭೀಷಣಗೆ ಪ್ರಾಣನಾದ. ನಂಬಿದ ವಿಭೀಷಣಗೆ ಪ್ರಾಣನಾದ. ನಂಬಿದ ವಿಭೀಷಣಗೆ ಪ್ರಾಣನಾದ. ನಂಬದಿದ್ದ ರಾವಣಗೆ ಯಮನಾದ. ನಂಬದಿದ್ದ ರಾವಣಗೆ ಯಮನಾದ. ಯಮನಲ್ಲಿ ಕಾಣನೆಂದು ಹೇಳಬೇಡ. ಯಮನೇ ಶ್ರೀರಾಮನು ಸಂದೇಹ ಬೇಡ. ಯಮನಲ್ಲಿ ಕಾಣನೆಂದು ಹೇಳಬೇಡ. ನಂಬಿದ ಅರ್ಜುನಗೆ ಮಿತ್ರನಾದ. ನಂಬಿದ ಅರ್ಜುನಗೆ ಮಿತ್ರನಾದ. ನಂಬದಿದ್ದ ದುರ್ಯೋಧನಗೆ ಶತ್ರುವಾದ. ನಂಬಿದ ಅರ್ಜುನಗೆ ಮಿತ್ರನಾದ. ನಂಬದಿದ್ದ ದುರ್ಯೋಧನಗೆ ಶತ್ರುವಾದ. ನಂಬಿದ ಪ್ರಹ್ಲಾದರಿಗೆ ಹರಿಯಾದ. ನಂಬಿದ ಪ್ರಹ್ಲಾದನಿಗೆ ಹರಿಯಾದ. ನಂಬದಿದ್ದ ಹಿರಣ್ಯನಿಗೆ ಅರಿಯಾದ. ನಂಬಿದ ಪ್ರಹ್ಲಾದನಿಗೆ ಹರಿಯಾದ. ನಂಬದಿದ್ದ ಹಿರಣ್ಯಗೆ ಅರಿಯಾದ. ಯಮನಲ್ಲಿ ಕಾಣನೆಂದು ಹೇಳಬೇಡ. ಯಮನೇ ಶ್ರೀರಾಮನು ಸಂದೇಹ ಬೇಡ. ಯಮನಲ್ಲಿ ಕಾಣನೆಂದು ಹೇಳಬೇಡ. ಆ ನಂಬಿದ ಉಗ್ರಸೇನಗೆ ಮೃತ್ಯನಾದ. ನಂಬದಿದ್ದ ಕಂಸನಿಗೆ ಶತ್ರುವಾದ. ನಂಬಿದ ಉಗ್ರಸೇನಗೆ ಮೃತ್ಯನಾದ. ನಂಬದಿದ್ದ ಕಂಸನಿಗೆ ಶತ್ರುವಾದ. ನಂಬಿಕೊಳ್ಳಿ ಬೇಗ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ. ಕೃಷ್ಣ ಕೃಷ್ಣ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ. ಕೃಷ್ಣ
ಸಂದೇಹವೇ ಯಮನಲ್ಲಿ ಕಾಣೆನೆಂದು ಹೇಳಬೇಡ. அடுத்ததாக லீலா சுகர், பில்வமங்கள சுவாமிகள் லீலா சுகர் அவர் எழுதிய கிருஷ்ண கர்ணாமிர்தத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியும். 12ஆம் நூற்றாண்டு 13ஆம் நூற்றாண்டு எடுத்துக்கலாம். 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். பகவானை சாட்சாத்காரமாக நேரில் பார்த்து பகவானிடம் உரையாடியவர். அப்படியே சோல் மூவிங். நீங்கள் தராசில் கிருஷ்ண கர்ணாமிர்தத்தையும் ஜெயதேவருடைய கீத கோவிந்தத்தையும் வச்சேன்னா ஒன்று போல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பக்தி ரசம். இதில் அவள் ஒரு பஜன் விருத்தம் ரொம்ப அழகார். கோவிந்த தாமோதர மாதவேதி. இந்த கோவிந்த தாமோதர மாதவேதி ஸ்தோத்திரத்தை எழுதினவர் லீலா சுகர். அதில் கிருஷ்ண கர்ணாமிர்தத்துலேருந்து வர அந்த கோவிந்த தாமோதர மாதவேதியை பேஸ் பண்ணி வந்திருக்குது. இந்த பில்வமங்கள சுவாமிகள் எப்பேற்பட்டவர்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவளுடைய டான்ஸை பார்த்ததுக்கப்புறம், ரிஹர்சல் பண்ணதை பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இந்த கடைசி மூமெண்ட்டில் ஏதாவது அவள் பண்ணினா நம்ம கரெக்டாக ஒரு ஆன்சர் இருக்கணும் நம்மகிட்ட, என் கேள்விக்கு என்ன பதிலுங்கிற மாதிரி. இந்த அந்த பில்வமங்கள சுவாமிகள் எப்பேற்பட்டவர்னு சொல்லும்போதோ இதையும் புரந்தரதாசரையும் பாகவதத்தையும் நீங்கள் ரிலேட் பண்ணி அப்படியே ஒரு ஆனந்த கடலில் நீங்கள் குளிக்கலாம். 107வது ஸ்லோகம் அந்த பலஸ்துதி பார்ட். அது ஒரு பார்ட். யா பிரீதிஹி விதுரார்ப்பித்தே முரரிபோ குந்தியர்ப்பித்தே யாத்ரிஷி யா கோவர்தன மூர்த்னி யாச்ச பிருத்துகே ஸ்தன்யே யசோதார்ப்பித்தே பாரத்வாஜ சமர்ப்பித்தே சபரிகா தத்தே அதரே யோஷிதாம் யா பிரீதிஹி முனி பத்னி பக்தி ரச்சித்தே அப்யத்ராபி தாம் தாம் குரு. அதாவது யா பிரீதிஹி விதுரார்ப்பித்தே, ஹே கிருஷ்ணா முரரிபோ, முராரி வென்றவனே சம்ஹாரம் பண்ணவனே ஹே கிருஷ்ணா, அந்த விதுரர் கொடுத்த உணவில், அதாவது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பழத்தை கீழே போட்டுவிட்டு தோலியை கொடுக்குறார், சாப்பிட்றார். ஏன்னா விதுரர் அப்படியே பார்த்துட்டுருக்கார் கிருஷ்ணரை, லயிச்சுட்டார். கிருஷ்ணர் அதையும் சாப்பிட்றார். அந்த விதுரர் உபச்சரித்தத்தில் உனக்கு எந்த பிரியம் இருந்ததோ, குந்தியர்ப்பித்தே யாத்ரிஷி, குந்தினுடைய உபச்சாரத்திலையும் அவ கொடுத்த அன்னத்திலையும் உனக்கு எந்த பிரியம் இருந்ததோ, யா கோவர்தன மூர்த்னி, அதாவது கோவர்தனம் மலை சிகரத்தில் நீ எல்லாரையும் காப்பாற்றினேன். அதுக்கு முன்னாடி அந்த கோபர்கள் கூட விளையாடின்னு இருந்தபோது அவள் கொடுத்த சாப்பாடு அன்னம், அதில் உனக்கு என்ன பிரீதி இருந்ததோ, யாச்ச பிருத்துக்கே, குஷேலர் கொடுத்த அவலில் உனக்கு என்ன பிரியம் இருந்ததோ, ஸ்தன்யே யசோதார்ப்பிதே, யசோதையிடம் குடித்த தாய்ப்பால்னால உனக்கு எந்த பிரியம் இருந்ததோ, பாரத்வாஜ சமர்ப்பித்தே, பாரத்வாஜர் உபச்சாரம் பண்ணதில் உனக்கு எந்த பிரியம் இருந்ததோ, இது ராமாயணத்தில் வருது. சபரிகா தத்தே, சபரி கடித்து எச்சில் செய்து கொடுத்த பழத்தில் உனக்கு என்ன பிரியம் இருந்ததோ, அதரே யோஷிதாம், கோபிகைகள் காட்டின, அதாவது அந்த 7 வயசு சின்ன வயசு முத்தமிடுறது. நான் கோபிகளுடைய
கோபிகா கானம்னு வச்சுங்கோ. அவள் காட்டின அன்பில் உனக்கு எந்த பிரியம் இருந்ததோ, யா பிரீத்திகி முனிபத்னி பக்தி ரச்சித்தே அபியத்ராபி தாம் தாம் குரு. அந்த ரிஷி பத்னிகள்கிட்ட பகவான் பிருந்தாவனத்தில் அந்த குழந்தைகளோடு இருக்கும்போது பசிக்கிறதுன்னு அவள்கிட்ட போய் முதல்ல ரிஷிகிட்ட போய் கேளுங்கிறா. அவள் ஒன்றும் கொடுக்கலை. அந்த பத்னிகள் ஓடி வந்துடுறா. கிருஷ்ணர் அவள் யாருன்னு தெரியும். அவள் கொடுத்த அந்த உணவு உபச்சாரத்தில் உனக்கு என்ன பிரியம் இருந்ததோ, அப்பியத்ராபி தாம் தாம் குரு, அப்பி அத்திர அப்பி தாம் தாம் குரு அப்படின்னு பிரிக்கணும் அதை. அதாவது இந்த பிரியமெல்லாம் யார் யார் உனக்கு கொடுக்கும்போது எந்தெந்த மாதிரி பிரியம் உனக்கு ஏற்பட்டதோ அந்தந்த மாதிரி எல்லா பிரியமும், அதாவது விதுரர் மாதிரி இருக்கிற பிரியம், குந்தி கொடுத்த மாதிரி இருக்கிற பிரியம், அவா கொடுத்த உபச்சரிப்பில் எல்லா பிரியத்தையும் இந்த கிருஷ்ண கருணாமிர்தத்துக்கு நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு சோல் மூவிங் பலஸ்துதி. எப்பேற்பட்டவர் லீலா சுகர். இதில் இவ எடுத்துட்டு இருக்கிற விருத்தம் அதுலேருந்து பாடுறா. முதல்ல நீங்கள் பார்க்கலாம், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவே சயந்தம் வடஸ்ய பத்ரஸ்ய புட்டேஷயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி. தாமரை போன்ற கையினால் தாமரை போன்ற பாதத்தை தாமரை போன்ற வாயில் வச்சுட்டு இருக்கிற கிருஷ்ணர் அந்த ஆலை இலையில் படுத்துட்டு இருக்கார் சயன கோலத்தில். அப்பேற்பட்ட கிருஷ்ணரை நான் நமஸ்கரிக்கிறேன். இப்போது நீங்கள் இன்னொன்று ரிலேட் பண்ணலாம். ஆண்டாள் மாலை மணிவண்ணா அந்த திருப்பாவை 26வது திருப்பாவை எல்லாருக்கும் தெரியும். என்னெல்லாமோ கண்டிஷன் போடுறா. போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சாலப்பெரும் பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடிய விதானமே ஆலிநிலையாய் அருளேலோர் எம்பாவாய். எனக்கு விளக்கு வேணும், பாஞ்ச ஜன்யம் வேணும், அந்த பாலுஞ்சாத்த கலர் இருக்கிற அந்த ஜன்யம் அந்த சங்கு வேணும், இவ்வளவெல்லாம் வேணும், என்னுடைய நோன்பை நான் பூர்த்தி பண்ணணும், ஆலிநிலையாய் அருளேலோர் எம்பாவாய்ங்கிறார். அதாவது அந்த மாயையில் மார்க்கண்டேயர் பார்த்ததை ஆண்டாள் ரெஃபர் பண்ணுறா. இந்த அண்ட சராசரத்தை தாங்கிறவன் பகவான் பரந்தாமன் உடம்பை சுருக்கிண்டு இந்த பிரளய காலத்தில் எல்லாரையும் காப்பாற்றிண்டு ஒரு ஆலை இலையில் படுத்துட்டு வரா. அப்படிப்பட்டவன் ஆலை இலையில் படுத்துக்கிறதுக்காக உடம்பை சுருக்கி இவ்வளோ பண்ணவன், நாங்கள் கேட்குற கோரிக்கைகளில் உனக்கு நிறைவேற்றதில்லை, என்ன கஷ்டம் அப்படின்னு ஆண்டாள் கேட்குறான். ஏன்னா ஆண்டாள் எங்கே பார்த்தாலும் கிருஷ்ணர் தான் பார்க்குறாள். இது ரொம்ப முக்கியமான ஒரு இது. அப்புறம் கர்ணாமிரத்தில் 55வது ஸ்லோகம் 2வது ஆசுவாசத்தில் விக்ரேது காமா கில கோபகன்யா முராரி பாதார்ப்பித சித்த விருத்திஹி தத்யாதிகம் மோகவசாத ஓச்சத்து கோவிந்த தாமோதரமாத வேதி. அந்த கோபிகை ஒரு இடைப்பெண், பால் மோர் தயிர் அதெல்லாம் விற்றுன்னு போகிறவள், அந்த கிருஷ்ணனுடைய பாதாரவிந்தத்தை பார்த்து அப்படியே லயிச்சு போய் அந்த சித்தம் அதைத்தான் நினச்சின்னு இருக்கு, வேறு எதையுமே நினைக்கலை. அந்த பாதாரவிந்தத்தை பார்த்த ஞாபகத்தினாலையும் பாக்கி எல்லாத்தையும் மறந்துட்டு பால் வாங்கலையோ மோர் வாங்கலையோ தயிர் வாங்கலையோன்னு கேட்குறதுக்கு பதிலாக பால் வாங்கலையோ மோர் வாங்கலையோ தயிர் வாங்கலையோங்கிறதுக்கு பதிலாக கோவிந்தன் வாங்கலையோ தாமோதரன் வாங்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறார், வர்ணிக்கிறார். அந்த கோவிந்த தாமோதர மாத வேதி. இந்த இடத்துல இன்னொன்று முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நாம சங்கீர்த்தனம் எல்லாரையும் கரையேற்றும். அப்படிங்கிறதுனால தான் இந்த நாம சங்கீர்த்தனை கோஷிக்கணும், எல்லாம் பண்ணணும். அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பிரமாதமான உதாரணம் லீலா சுகர், ஜெயதேவர், கிருஷ்ணலீலா தரங்கணி எழுதிய நாராயண தீர்த்தர், இவள் எல்லாருமே நிறைய சொல்லிட்டு போகலாம். இந்த நாம சங்கீர்த்தனம் தான் இந்த கலியுகத்தில் ஒருத்தனை கரையேற்றும், பெருமை பெருங்கடலை தாண்டி கரையேற்றும். இதை தான் ஆண்டாள் முதல் திருப்பாவையிலே சொல்கிறா. மார்கழி நீராடுவான்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய்னு சொல்கிறான். நாராயணனேன்னு ஒரு ஏகாரத்தை போடுறான். நாராயண ஒத்தனால தான் பறை தருவான்னா ஆழ்ந்த கருத்து மோட்சம் கொடுப்பார், நம்மளை எல்லாரையும் காப்பாற்றுவார். நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். இந்த உலகமெல்லாம் பாராட்டணும், உலகமெல்லாம் மெய் சிலிர்த்து போகணும், அந்த மாதிரி நீங்கள் பாடணும். பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு முடிக்கிறார். முதல் திருப்பாவையில் இவ்வளோ அர்த்தம் இருக்குது. இதெல்லாம் ரிலேட் பண்ணேன். இப்போ இந்த கருத்து சாராம்சம் கோவிந்த தாமோதர மாத வேதியை ரிவால்வ் பண்ணி கராரவிந்தையிலேருந்து ஆரம்பித்து ரொம்ப அழகாக கஷ்டப்பட்டு பிரயத்தனம் பண்ணி பயங்கர ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கா. நான் ஒரு நாள் போய் பர்மிஷன் வாங்கிட்டு போனேன். எல்லாம் வரப்படாது நாங்கள்லாம் சொல்லுவா, இருந்தாலும் கேட்டு பார்த்துட்டு பர்மிஷன் வாங்கிட்டு போயிட்டு வந்தேன். பிரமாதமாக பண்ணுவா. நீங்கள் கண்டு கழியுங்கள்.
தேங்க்யூ. करारविन्देन पादारविन्दं मुखारविन्दे वटस्य पत्रस्य पुटे शयानां बालमुकुन्दं बालमुकुन्दं मनसा स्मरामि बालमुकुन्दं मनसा स्मरामि गोविन्द दामोदर गोविन्द दामोदर गोविन्द दामोदर माधवेति गोविन्द दामोदर माधवेति गोविन्द दामोदर माधवेति गोविन्द दामोदर माधवेति गोविन्द गोविन्द नारायण गोविन्द गोविन्द नारायण गोविन्द गोविन्द नारायण गोविन्द गोविन्द
सत्यादिकं मोहभजत वोचत गोविन्द दामोदर गोविन्द दामोदर गोविन्द दामोदर माधवेति गोविन्द दामोदर माधवेति श्रीकृष्ण राधावर गोकलेषु श्रीकृष्ण राधावर गोकलेषु गोपाल गोवर्धन नाद विष्णु गोपाल गोवर्धन नाद विष्णु ऋग्वे बिभस्वामृतमेतदेव ऋग्वे बिभस्वामृतमेतदेव गोविन्द दामोदर गोविन्द दामोदर गोविन्द दामोदर माधवेति गोविन्द दामोदर माधवेति गोविन्द गोविन्द नारायण गोविन्द गोविन्द नारायण गोविन्द गोविन्द नारायण गोविन्द गोविन्द नारायण गोविन्द दामोदर गोविन्द दामोदर गोविन्द दामोदर माधवेति गोविन्द दामोदर माधवेति गोविन्द दामोदर गोविन्द दामोदर माधवेति 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 गोवर्धन महाराज की ப்ரோக்ராம் நல்லா இருந்ததா? தேங்க்யூ. இது ரொம்ப ரொம்ப உழைச்சாவாடலாம். மொத்தமாக எங்களுக்கு 4 நாள் தான் ப்ராக்டிஸ் கிடச்சிது. ஏன்னா இண்டிபெண்டன்ஸ் டேலையும் எல்லோரும் பிஸியாக இருந்தோம். அப்புறம் வரலட்சுமி நோன்பு, ஆவணி ஆவட்டம், கருட பஞ்சமி, நாக சதுர்த்தி எல்லாமே வந்ததுனால ஒரு 4 days தான் எங்களுக்கு கிடச்சிது. அது ஏதோ கோலாட்டம் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் தாளத்தில் வந்து அந்த கவுண்ட் வரைச்சே ரொம்ப கஷ்டப்பட்டா. தேங்க்ஸ் டு ஆல் மை டியர் ரெசிடென்ட்ஸ் யார் ஹூ பார்ட்டிசிபேட்டட். எல்லோரும் இங்கே வரலாம். அதே மாதிரி ராமகிருஷ்ணன் மாமா அண்ட் தியாகராஜன் மாமா அவளோட பக்திக்கு அளவே கிடையாது. நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் வருவோம்னு சொன்னதுனால ஒரு கிருஷ்ண கோபால்களோட கிருஷ்ணர் எப்படி ஆடுறார் பாடுறார் தன்னை மறந்து அவள் ஆடுறா அப்படின்னு இன்றைக்கி அவளை மறந்தே தான் ஆடினா. அவளுக்கு அது நேச்சுரலாக வருது. ஸோ அந்த மாதிரி குட்டி கிருஷ்ணா ஒரே நாள் தான் ப்ராக்டிஸ், 2 நாள் வந்தால் எக்ஸாம் நடக்கிறது. ஸோ அதை வச்சு நான் என்ன பண்ணிட்டேன். ஸோ இந்த 2 நாள் ப்ரோக்ராமுக்கும் இவ்வளோ தூரம் வந்து நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். எங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இதே போல் நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தி நம்ம எல்லாரும் மேலும் சிறப்புற கோகுலாஷ்டமியை வரும் வருடங்களில் கொண்டாடுவோம். இது அடுத்து இப்போ உரியடி நடக்க போகிறது. இந்த டான்ஸு இந்த தீமை பற்றி கமெண்ட் பண்ணுறவாள்லாம் அப்புறமா கடைசியில் பண்ணலாம், ஏன்னா ஆர்த்திக்கு டைம் ஆகிடும். மை ஸ்பெஷல் அண்ட் சின்சியர் தேங்க்ஸ் டு PKV மாமா. அவரோட அந்த அற்புதமான உரை
அவர் பண்ண அந்த ரிசர்ச்சு, எத்தனை கொட்டேஷன்ஸ் எங்கெங்கெந்தெல்லாமோ எடுத்து ரிசர்ச் பண்ணி ரொம்ப சின்சியராக பாகவதம், ராமாயணம், ஆண்டாள் சொல்லிகிட்டே போகலாம், லீலா சுக கிருஷ்ண கர்ணாமிர்தம். ஸோ எல்லாத்தையும் புழிஞ்சு சாராக கொடுத்து இன்றைக்கி இந்த ப்ரோக்ராமை ரொம்ப தூரம் தூக்கி நிறுத்தினதுக்கு முக்கியமாக அவருக்கு தான் நாங்கள் நன்றி சொல்கிறோம். தேங்க்ஸ் டு பிகேவி மாமா. எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ.